இன்றைய திருப்பலியானது திருவாளர் ஹிருதிநாதர் அவருடைய ஆன்மீக பார்ட்டிக்காகவும், அருள் தந்தை BK பிரான்சிஸ் அவருடைய ஆன்மீக பார்ட்டிக்காகவும், ஸ்ரீ ராகவன் ஜோசப் அவருடைய ஆன்மீக பார்ட்டிக்காக, இந்த நாளிலே பாஸ்கல் ஃப்ளோரா குடும்பத்தார் நன்றி திருப்பலியாகவும், ஃபிலோமினா ஜோசப் குடும்பத்தார் நன்றி திருப்பலியாகவும், மேலும் ஃபிலோமினா ஜோசப் குடும்பத்திலே மரித்த அனைத்து ஆன்மாக்கள் இளைப்பார இறைவன் நித்திய இளைப்பாற்றியை தர இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். MG ஆண்டனி செல்வன், மைக்கேல் மரிய தங்கம், ரமணி பார்த்திபன், கிரகரி மரியம்மாளுடைய ஆன்மீக பார்ட்டிக்காகவும், சோனியா சுதர்சன் அவர்கள் நினைத்த காரியம் நிறைவேற வேண்டியும், மோகன் கிளாரா ரிப்போர்ட் நல்லபடியாக வர வேண்டும் என்றும், ஆரோக்கியமேரி பாக்கியம் அவருடைய ஆன்மீக பார்ட்டிக்காகவும், தம்பிராஜா மரியை தங்கம் 23ஆம் ஆண்டு திருமண நாள் நன்றி திருப்பலியாக பாரதிதாசன் குடும்பத்தார் இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கிறார். இந்த கருத்துக்களோடு இந்த நாளிலே குறிப்பாக அன்னையினுடைய நவநாளின் 5ஆம் நாளாக இன்று என்னோடு இணைந்து அகில உலகமெங்கும் நம்பிக்கையோடு ஜெபிக்கிற இந்த யூடியூப் சேனல் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக ஜெபிக்கின்ற உங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காகவும், மிக சிறப்பான விதத்தில் நம்முடைய பங்கு மக்களின் கருத்துக்களுக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அஞ்சாதே, இது முதல் நீ மனிதனை பிடிப்பவராவாய். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய பிறப்பு விழாவை மிக சிறப்பாக கொண்டாட நம்மையே தயாரிக்கும் இந்த 5ஆம் நாள் நவநாள் திருப்பலிலே இந்த நாளுடைய மைய சிந்தனையாக எல்லா தலைமுறையினரும் பேறு பெற்றவர் என்று அழைக்கக்கூடிய அன்னை மரியாள். அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்வை இறை சித்தத்தின்படி, இறை திட்டத்தின்படி, இறை வார்த்தையின்படி வாழ்ந்ததால், ஏழைகள் சார்பாக நிலைப்பாடு எடுத்ததால் இறைவன் கொடுத்த அந்த மாபெரும் கொடை பேறு பெற்ற ஒரு வாழ்வு. நாமும் ஆண்டவருக்கு பிரியமான வகையில் நாம் வாழ்ந்தோம் என்றால் ஆண்டவர் நம்மை அந்த பேறு பெற்ற ஒரு வாழ்வு கொடுத்து நம்மை ஆசிர்வதிப்பார் என்ற சிந்தனை தான் இந்த நாள் நம்மை சிந்திக்க நமக்கு அழைப்படுகிறார். எனவே நாம் எங்கிருந்தாலும், எந்த வேலை செய்தாலும், எந்த பணி செய்தாலும் ஆண்டவருடைய வழியிலே நடப்போம். இந்த நவநாள் ஜெபத்தை நாம் சொல்லுகிற பொழுது அன்புக்குரியவர்களே, நம்முடைய குடும்பம், நம்முடைய தனிப்பட்ட வாழ்வு பேர் பெற்ற ஆசீர்வாதத்துக்குரிய ஒரு வாழ்வாக அமைய ஆண்டவருடைய கரங்களிலே அன்னை மரியாள் வழியாக நாம் பக்தியோடு இந்த நவநாள் ஜெபத்தை நாம் சொல்வோம். இறைமகன் இயேசுவே, எங்கள் பாவங்களை போக்க பாடுகள் பட்டவரே, உயிர்த்த ஆண்டவரே, உம்முடைய அன்னையை எங்களுக்கு தாயாக, இதோ உன் தாய் என்று முடிந்தவரே, மரியன்னையை ஆரோக்கிய அன்னையாக கொண்டாடுகிற எங்களை கண்ணோக்கி பாரும். ஆரோக்கிய அன்னை வழியாக நாங்கள் கேட்கும் வரங்களை எங்களுக்கு அருளுமாறுமே வேண்டுகின்றோம். மகத்துவமும் மகிமை பிரதாபமும் பொருந்திய ஆரோக்கிய அன்னையே, இயற்கை சக்திக்கும் மனித வல்லமைக்கும் மேலாக உலக மக்களின் சொல்ல முடியாத துன்பங்களை போக்கி உமது வல்லமையுள்ள மன்றாட்டால் தெய்வீக அன்பையும் அரவணைப்பையும் பாதுகாப்பையும் எமக்கு பெற்று தாரும். எங்களது சோதனை தருணத்திலும், உடல் நலக் குறைவிலும், இறப்பின் வேளையிலும் உமது அருளையே நினைத்து வாழ்ந்திடவும், உமது அளவில்லா அன்பை உணர்ந்து உமது அருளை பறைசாற்றி நற்செய்தியின் சாட்சிகளாக வாழ வரம் வேண்டுகிறோம். தூய மரியே, இறைவனின் தாயே, துயரொருவருக்கு ஆறுதலே, எங்கள் வாழ்வின் ஆதாரமே, வாடி நிற்கும் எங்களுக்கு வான்மழையாய் அருள்மழை பொழிபவளே, நீர் பாக்கியருக்கு சகாயமும் ஆதரவற்றவருக்கு அடைக்கலமும் துன்பப்படுவோருக்கு தீட்டுவருமாயிருக்கிற ஆரோக்கிய அன்னையை முழு நம்பிக்கையுடன் உம்மிட வேண்டுகின்றோம். வற்றாத வரம் தரும் ஆரோக்கிய அன்னையே,
இரக்கம் மிகுந்தவளே, நம்பிக்கையுடன் உம்மை நாடி வந்துள்ளோம். தாங்க முடியாத கடன் சுமைகளாலும், தீராத உடல் நோய்களாலும், மன நோயினாலும் வருந்துவோர் மீது இரக்கமாயிரும். எங்களை துன்புறுத்தும் தீய சக்திகளை வெல்லவும், நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும், போக்கிலும், வரத்திலும் எங்களுக்கு உறுதுணையாய் இருக்க வரம் வேண்டுகின்றோம். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என மொழிந்த இயேசுவின் தாயே, மலை போல் எங்களுக்கு வரும் துன்பங்களை எல்லாம் சூரியனை கண்ட பனி போல விலக செய்கின்ற உம்மை தேடி வந்துள்ள மக்களுக்கு எல்லா நலன்களையும் தர வேண்டும் என்று முழு நம்பிக்கையுடன் உம்மை வேண்டுகின்றோம். நோய் நீக்கி நலம் தரும் ஆரோக்கிய அன்னையே, எங்கள் புற்று நோய்களையும், இதய நோய்களையும், கட்டிகளையும், தோல் நோய்களையும் மற்றும் பல்வேறு வகையான நோய்களையும் குணப்படுத்தி வருகின்றவரே, உம்மீது நம்பிக்கை வைக்கின்றோம். எங்களுக்கு ஏற்பட்டுள்ள நோயிலிருந்து பூரண குணமடைய விசுவாசத்துடன் உம்மை வேண்டுகின்றோம். இறைவனின் தாயே, நாங்கள் அனைவரும் அன்பு மக்களாக வாழவும், எங்கள் குடும்பங்களிலும் சமுதாயத்திலும் ஒற்றுமையும் சமாதானமும் நிலவவும், நாட்டில் தீவிரவாதம் ஒழிந்து சமாதானம் தழைக்கவும், நீர்வளம் நிலவளம் பெருகி எங்கள் வாழ்வு சிறக்கவும் வரம் வேண்டுகின்றோம். மனக்குறை தீர்க்கும் ஆரோக்கிய அன்னையே, எங்களை துன்புறுத்தும் தீய சக்திகளை வெல்லவும், நோய்கள் நீங்கவும் அருள் புரிய வேண்டும் என்று உம்மை பணிந்து வணங்கி நம்பிக்கையோடு வேண்டுகின்றோம். நோய்களை நீக்கியவரே, பேய்களை ஓட்டியவரே, உலக இரட்சகரே இயேசுவே, உம் அன்னையின் பரிந்துரை வழியாக நாங்கள் கேட்ட வரங்களை அளித்திருள உம்மை வேண்டுகின்றோம். அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, ஆரோக்கிய அன்னையே வாழ்க என்று சொல்லி அன்னையை போற்று புகழ்ந்து பக்தியோடு பாடுவோம். அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதா நீ வாழ்க, எங்கள் மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதா நீ வாழ்க. அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க. அறியாத மாந்தருக்கு அறிய வைத்தாய், உன்னை ஆரோக்கிய தாயாக உணர வைத்தாய். அறியாத மாந்தருக்கு அறிய வைத்தாய், உன்னை ஆரோக்கிய தாயாக உணர வைத்தாய். மறையாத வானிலவாய், மறையாத வான்மலையாய், மறையாத வானிலவாய், மறையாத வான்மலையாய் திகழ்கின்ற திருமரியே, நீ வாழ்க, நீ வாழ்க, நீ வாழ்க. அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க. விண்ணப்பங்கள். எங்கள் பாப்பரசர், ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், பங்கு மக்கள், நாட்டு தலைவர்கள், இந்த இணையதளம் வழியாக திருப்பல்லை பங்கேற்று ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் உம்முடைய தெய்வீக அருள் அளித்து காத்திருள வேண்டும் என்று ஆரோக்கிய அன்னை வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். இந்த நவநாள் பக்தி முயற்சிகளை மேற்கொள்ளும் இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் வேலை வாய்ப்பையும், இல்லற வாழ்க்கையும், குழந்தை பாக்கியத்தையும் தந்திரள வேண்டும் என்றும், துறவற வாழ்வை மேற்கொண்டோருக்கு மன உறுதியை அளிக்க வேண்டும் என்றும் ஆரோக்கிய அன்னை வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் குடும்பங்களில் இறந்த ஆன்மாக்களுக்கும், யாரும் நியாத ஆன்மாக்களுக்கும் நித்திய இளைப்பாற்றியை தந்திரள வேண்டும் என்று ஆரோக்கிய அன்னை வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். இந்த நவநாளின் முக்கியமான கருத்துக்களுக்காகவும்
இங்கே கூடியிருப்போரின் தேவைகளுக்காகவும் ஆரோக்கிய அன்னை வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். மீண்டும் வரத்தை அளித்து நம் வாழ்வை வளப்படுத்தும் ஆரோக்கிய அன்னையிடம் நம்முடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களை அமைதியுடனும் நம்பிக்கையுடனும் உருக்கமாகவும் எடுத்துரைத்து ஜெபிப்போம். இந்த நாளிலே சிறப்பானவத்திலே கொரோனா தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பல்வேறு நிலைகளிலே சிகிச்சை பெறுகிறவர்கள், வீட்டிலே தனிமைப்படுத்தப்பட்டிருப்பவர்கள், இந்த பெருந்தொற்றினால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு மருத்துவம் கொடுப்பவர்கள், இந்த பெருந்தொற்றினால் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டு பலவிதமான பிரச்சனைகளை சந்தித்து வாழக்கூடிய நம்முடைய தேவைகளை ஆரோக்கிய அன்னையுடைய பாதத்திலே வைப்போம். அன்னை நமக்காக பரிந்து பேச ஜெபிப்போம். ஆரோக்கிய அன்னையினுடைய நவநாள் ஜெபம். ஆரோக்கிய அன்னையே, மனக்குறை தீர்க்கும் மகிமையின் தாயே, கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்பதை உணர்ந்து நீர் இறை சித்தம் ஏற்றது போல நாங்களும் இறை பராமரிப்பிற்கு எங்களையே கையளிக்கும் மனதை தாரும். திருக்குடும்பத்தின் தாயே, அன்பில்லாமை, புரிந்து கொள்ளாமை, ஏற்றுக்கொள்ளாமை போன்ற தடைகளினால் வருந்தும் குடும்பங்களுக்கு உமது பொறுமை, தாழ்ச்சி, பணிவு ஆகிய பண்புகளை தந்து சமாதான பாதையில் வழி நடத்தியருளும். மனிதநேய ஆரோக்கிய அன்னையே, ஜாதி, மதம், இனம், மொழி, பொருளாதாரம் இவற்றினால் பிளவுபட்டுள்ள எமது சமுதாயத்திற்கு உமது திருமகனின் இறையரசு மதிப்பீடுகளாகிய நீதி, நேர்மை, அன்பு, மன்னிப்பு ஆகிய பண்புகளை தந்து மனித நேயம் சிறந்தோங்க செய்தருளும். அதிசய ஆரோக்கிய அன்னையே, எங்கள் உள்மன காயங்களை போக்கி உடல் நோய்களை குணமாக்கி தடைகளை அகற்றி எம்மில் இறை நம்பிக்கையை வளர செய்தருளும். இதன் பலனாக எங்கள் வாழ்விலும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் காண செய்தருளும். நாங்கள் உமது பரிந்துரையினால் இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட அனைத்து நலன்களுக்கும் நன்றி கூறுகின்றோம். நன்றி மறவாதவர்களாய் பிறருக்கு உதவி செய்து அனைவரையும் உம் திருமகனிடம் ஈர்க்கும் கருவிகளாய் எம்மை மாற்றியருளும். எங்களின் இந்த பணிவான வேண்டுதல்களை இறைப்பாதம் சமர்ப்பித்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம். ஆரோக்கிய அன்னையே, ஆமென். இந்த திருப்பலிலே தகுதியான முறையிலே பங்கேற்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். கிறிஸ்துவே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். உலகினிலே நல் மனதோ
மன்றாடுவோமாக. இறைவாவும் வார்த்தையானவர் குடிகொள்வதற்கு புனித மரியாவின் திருவயிற்றை தேர்ந்து கொள்ள திருவுள்ளம் கொண்டீரே. அதனால் அவருடைய துணையால் பாதுகாக்கப்பட்டு அவருடைய நினைவை கொண்டாடு நாங்கள் மகிழ்ச்சியோடு வாழ அருள் புரிவீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாகுமே மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நீங்கள் கிறிஸ்துவுக்கு உரியவர்கள், கிறிஸ்து கடவுளுக்கு உரியவர். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவார்த்தைகள் 18 முதல் 23 வரை. சகோதர சகோதரிகளே, எவரும் தம்மை தாமே ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். இவ்வுலகில் தங்களை ஞானிகள் என்று கருதி கொள்வோர் தாங்களே மடையராகட்டும். அப்பொழுது அவர்கள் ஞானிகள் ஆவார்கள். இவ்வுலக ஞானம் கடவுள் முன் மடமையாய் உள்ளது. ஏனெனில் மறைநூலில் எழுதியுள்ளவாறு ஞானிகளை கடவுள் அவர்களது சூழ்ச்சியில் சிக்க வைப்பார். மேலும் ஞானிகளின் எண்ணங்கள் வீணானவை என ஆண்டவர் அறிவார். எனவே மனிதரை குறித்து யாவரும் பெருமை பாராட்டலாகாது. பவுல், அப்பல்லோ, கேபா ஆகிய அனைவரும் உங்களுக்குரியவர்களே. அவ்வாறே உலகம், சாவு, வாழ்வு, நிகழ்காலம், எதிர்காலம் இவை அனைத்தும் உங்களுக்குரியவைகளே. ஆனால் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் உரியவர்கள். கிறிஸ்து கடவுளுக்குரியவர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இறைவனையே ஏற்றி போற்றி புகழ்கின்றது. என் பரங்கடவுளை நினைக்கின்றது. என் ஆன்மா இறைவனையே ஏற்றி போற்றி புகழ்கின்றது. என் பரங்கடவுளை நினைக்கின்றது. மிகுந்தவரே எனக்கரும் செயல் பல புரிந்துள்ளார். அவர் தம் பெயரும் புனிதமாகும். அவருக்கு அஞ்சுவோர் இரக்கமாகும். அவர் தம் கைத்திறன் காட்டினார். அகந்தையின் மனிதரை சிதறடித்தார். வலியோர் அரியணை நீங்க செய்தார். வறியோர் தமையை உயர செய்தார். செல்வரை வெறுங்கையில் வெல்ல வைத்தார். சிறுமையுற்றோர் பசி நீங்க செய்தார். நம் முன்னோர்கள் உரைத்தது போல் தம்
என் ஆன்மா இறைவனையே ஏற்றி போற்றி புகழ்கின்றது. என் மீட்பரம் கடவுளை நினைக்கின்றது. என் ஆன்மா இறைவனையே ஏற்றி போற்றி புகழ்கின்றது. என் மீட்பரம் கடவுளை நினைக்கின்றது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரே பேசும், அடியவன் நான் கேட்கின்றேன், அடியவன் நான் கேட்கின்றேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. அக்காலத்தில் இயேசு கினசரேத்து ஏரிக்கரையில் நின்று கொண்டிருந்தார். திரளான மக்கள் இறைவார்த்தையை கேட்பதற்கு அவரை நெருங்கி கொண்டிருந்தனர். அப்போது ஏரிக்கரையில் 2 படகுகள் நிற்க கண்டார். மீனவர் படகை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தனர். அப்படகுகளுள் ஒன்று சீமோனுடையது. அதில் இயேசு ஏறினார். அவர் கரையிலிருந்து அதை சற்றே தள்ளும்படி அவரிடம் கேட்டுக்கொண்டு படகில் அமர்ந்தவாறே மக்கள் கூட்டத்திற்கு கற்பித்தார். அவர் பேசி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் மீன்பிடிக்க உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். சீமோன் மறுமொழியாக, ஐயா, இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆயினும் உம்முடைய சொற்படியே வலைகளை போடுகிறேன் என்றார்கள். அப்படியே அவர்கள் செய்து பெரும் திரளான மீன்கள் பிடித்தார்கள். வலைகள் கிளிய தொடங்கவே மற்ற படகில் இருந்த தங்களுடைய கூட்டாளிகளுக்கு சைகை காட்டி துணைக்கு வருமாறு அழைத்தார்கள். அவர்களும் வந்து 2 படகுகளையும் மீன்களால் நிரப்பினார்கள். அவை மூழ்கும் நிலையில் இருந்தன. இதை கண்ட சீமோன் பேதுரு இயேசுவின் கால்களில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவி, என்னை விட்டு போய்விடும் என்றார். அவரும் அவரோடு இருந்த அனைவரும் மிகுதியான மீன்பாட்டை கண்டு திகைப்புற்றனர். சீமோனுடைய பங்காளிகளான செபதேயின் மக்கள் யாக்கோபும் யோவானும் அவ்வாறே திகைத்தார்கள். இயேசு சீமோனை நோக்கி, அஞ்சாதே, இது முதல் நீ மனிதனை பிடிப்பவன் ஆவாய் என்று சொன்னார். அவர்கள் தங்கள் படகுகளை கரையில் கொண்டு போய் சேர்த்தபின் அனைத்தையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அவர்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். பிரியாத இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான இறைமக்களே, தூய ஆரோக்கிய அன்னையினுடைய பிறப்பு விழாவை மிக சிறப்பாக கொண்டாட நம்மையே தயாரிக்கும் இந்த நாட்களிலே அன்னையின் நவநாளின் 5ஆம் நாளாகி இன்று எல்லா தலைமுறையினரும் போற்றும் மரியா என்ற சிந்தனையிலே சிந்தித்து தியானிக்க இருக்கின்றோம். ஒரு பழைய வயலின் இசைக்கருவி ஏலைக்கு விடப்பட்டது. வெகு குறைந்த விலைக்கு பலர் ஏலம் கேட்டார்கள். ஒரு ஓரத்தில் உட்கார்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த ஒரு முதியவர் அந்த பகுதிக்கு வந்து வயலினை எடுத்து துடைத்து நரம்புகள் மீட்டி வாசிக்க ஆரம்பித்தார். குறைந்த விலைக்கு கேட்ட பலர் அருமையான வயலுடைய இசையை கேட்டு பெரும் தொகைக்கு ஏலம் கேட்டு போட்டி போட்டார்கள். அப்போது அந்த முதியவர் சொன்னார்,
இந்த வயலினுடைய குரு நான் தான். இந்த வயலினை சரியாக மீட்டி வாசிக்கும் போது தான் அதன் அருமையான உண்மை வெளிப்படுகிறது. வாசிக்க தெரிந்தவருடைய கையிலே வயலின் இருக்கும்போது தான் வயலினுக்கு பெருமை, அதிலிருந்து இசைக்கு பெருமை. நம்மை படைத்தவராகிய கடவுள் நம்மை இயக்கும்போது தான் படைத்தவருக்கு பெருமை, இயக்கி வைப்பவருக்கு பெருமை. அப்படிப்பட்ட பெரும் பெருமையை அடைந்தவர் தான் அன்னை மரியாள். அன்னை மரியாவின் புகழ்ச்சி பாடல், நன்றி பாடல், விடுதலை பாடல் கடவுள் மரியாவை எப்படியெல்லாம் வழிநடத்தி அவருக்கு பெருமை சேர்த்தார் என்பதை விளக்குகிறது. சாதாரண பெண்ணை கடவுளின் தாயாக மாற்றிய இறைவனின் கருணை நினைத்து இன்று முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர் என்று மகிழ்ந்து பாடுகிறார். அன்பார்ந்தவர்களே, அன்னை மரியாவுடைய ஆன்மீகம் அனாவின் ஆன்மீகம். அன்னை மரியாவுடைய புகழ்ச்சி பாடல் அனாவின் ஆன்மீகத்தை விளக்குகிறது. பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கையிலே சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்ட, ஓரங்கட்டப்பட்ட ஒரு பிரிவினர் இருந்தார்கள். இவர்கள் அனாவிம் என்று அழைக்கப்பட்டார்கள். அனாவிம் என்றால் எளியவர், தாழ்ந்தவர், வறியவர், துன்படுத்தப்படுவோர், நலிவடைந்தோர், ஒதுக்கப்பட்டவர் என்பது பொருள். இந்த அனாவின் வர்க்கத்தினருக்கு 4 பண்புகள் உள்ளது. முதலாவதாக, அவர்கள் பொருளாதார அடிப்படையிலே நலிவடைந்தவர்கள். அவர்களுக்கு பொருள் செல்வம் இருக்காது. இரண்டாவதாக, அவர்களிடம் பொருள் செல்வம் இல்லாததால் தான் செல்வாக்கு இல்லை. ஏனெனில் செல்வாக்கு, செல்வம்தான் முக்கிய காரணம். மூன்றாவதாக, அவர்களிடம் செல்வம், செல்வாக்கு இரண்டுமில்லாத அவர்கள் செல்வரால் நசுக்கப்பட்டார்கள். நான்காவதாக, நசுக்கப்பட்ட இந்த பரிதாபமான நிலையிலே தங்களுக்கு துணையாக வந்து நீதி வழங்கும்படி கடவுளை கூவி அழைத்தார்கள். அனாவின் வர்க்கத்தினர் வெறும் ஏழைகள் மட்டுமல்ல, அவர்கள் கடவுளின் ஏழைகள், யாவையின் ஏழைகள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் இயேசு ஏழ்மையில் பிறந்து ஏழ்மையில் வாழ்ந்து அனாவின் ஆன்மீகத்தை உறுதிப்படுத்தினார். ஏனென்றால் இயேசுவின் ஒரே பாதுகாப்பு அவருடைய தந்தைதான். மெசியாவின் பணி ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிப்பது. அதனால்தான் ஏழைகளை நீங்கள் பேறு பெற்றவர்கள், எளியோரின் உள்ளத்தோர் பேறு பெற்றவர் என அனாவின் ஆன்மீகத்தை மக்களுக்கு புரிய வைத்தார். இறைவனே என்ற ஒரே பாதுகாப்பு என்ற அந்த விவிலிய அனாவின் ஆன்மீகத்தை எந்த குறையும் இல்லாமல் வாழ்ந்து காட்டிய ஒரே தனிநபர் அன்னை மரியாதான். அதனால்தான் அன்னை மரியா மகிழ்வுடன் எல்லா தலைமுறையிலும் என்னை பேறு பெற்றவர் என்று சொல்வார். அன்னை மரியா பேறு பெற்றவர். எப்படி? உலக பெண்களிலே மிக பெரும் பேறு பெற்றவர் மரியா. மானிட அனைவரிலும் பேறு பெற்றவர் மரியா. மரியா ஒரு முறை மட்டுமல்ல, பல முறை பேறு பெற்றவர் என்பதை அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் உணர்ந்து கொள்கிறோம். இப்படி மரியா பல முறை பேர் பெற்றதற்கு காரணம் என்ன? இந்த பெரும்பேற்றை மரியா எப்படி அனுபவித்து வாழ்ந்தார்? அவரை இப்படிப்பட்ட பேர் பெற்றுக்கு உயர்த்தது யார்? அவருடைய வாழ்வை நாமும் பிறரென்று எப்படி நாமும் இறைவனுடைய பேர் பெற்றவர்களாக வாழ முடியும்? அன்னை வழி வாழ்வு நம்முடைய வாழ்வு என்ற நிலைதான் நாம் அன்னை மரி அடைந்த அந்த பெரும்பேற்றை அடைய முடியும். மரியா அருள்மிக பெற்றதால் பேறு பெற்றவர். இறை திட்டத்திலே கடவுள் மரியாவை தன்னுடைய மகன் பிறக்க தாயாக தேர்ந்தெடுத்த போது தன் மகனைப் போலவே மகனை பெற்றெடுக்கும் பெண்ணும் அருள் நிறைந்தவராக தூயவராக இருக்க வேண்டும் என்று எண்ணி கடவுள் மரியாவை அருளால் நிரப்பினார். இறை அருளால் நிரப்பப்பட்டதால் மரியா பேறு பெற்றவர். இந்த உலகிலே யாருக்குமே கிடைக்காத மாபெரும் பாக்கியம் மரியாவுக்கு கிடைத்தது. அவர் ஜென்ம பாவம் இல்லாமல் அமல உறுப்பியாக பிறந்தது. புண்ணிய பெற்றோரின் வழிகாட்டுதலே கன்னியாக வாழ்ந்தது. இறைவன் இப்படிப்பட்ட கன்னியை தன்னுடைய மகனுக்கு தாயாக தேர்ந்து கொண்டது. இவை எல்லாமே நிறைவேற காரணம் கடவுள் முன்கூட்டியே மரியாவை இறை அருளால் நிரப்பி ஆசீர்வதித்தார். அதனால்தான் வானதூதர் அருள்மிக பெற்றவரே வாழ்க, நீர் கடவுளின் அருளை அடைந்துள்ளீர் என்ற வாழ்த்தி அந்த இறை அருளால் நிரப்பப்பட்ட மரியா மிக மிக பேறு பெற்றவர் என்பதை உறுதிப்படுத்துகிறார். மரியாவை கடவுள் அருளால் நிரப்பியது அவருடைய இரக்கத்தால் தான். இறைவனுடைய தாயாரும் பெரும் பேற்றினை இறைவனுடைய இரக்கத்தினால் மரியா இலவசமாக பெற்றார். பெற்ற இறைவனுடைய பெருங்கொடையான தம் நம்பிக்கையினால் பேணி வளர்த்தார். இறைவன் தம்மை அவருடைய இரக்கத்தினால் கடவுளின் தாயாகும் பெரும் பேற்றினை அளித்ததால் தான் நன்றி பெருக்கோடு மகிழ்ச்சியுடன் இது முதல் எல்லா தலைமுறையிலும் என்னை பேறு பெற்றவர் என்பர் என பாடி மகிழ்கிறார். எனவே இறை அருளால் நிரப்பப்பட்ட மரியா பேறு பெற்றவர். அடுத்ததாக
கடவுளை முழுமையாக நம்பியதால் அன்னை மரியாள் பேறு பெற்றவர். நம்பிக்கையே வாழ்வுக்கு ஆதாரம். இறை திட்டம் தம்மிலே முழுமையாக நிறைவேறும் என நம்பி தம்மையே கடவுளின் திட்டத்திற்கு முழுமையாக அர்ப்பணித்து வாழ்ந்ததால் மரியா பேறு பெற்றவர். இறைவனே என்னுடைய முழுமையான ஒரே பாதுகாப்பு என்ற அந்த அனாவையும் ஆன்மீகத்தை பின்பற்றி இறை நம்பிக்கையிலே வாழ்ந்தவர் அன்னை மரியாள். இறை திட்டத்தை ஏற்று வாழும்போது துன்பங்கள், இளைஞர்கள், கஷ்டங்கள், இடர்பாடுகள், இன்னல்கள் எதிர்வரும் என தெரிந்தும் அவைகளை துணிவோடு ஏற்று எனக்கு எல்லாமே இயேசுதான் என்ற இறை நம்பிக்கையிலே வாழ்ந்த மரியா பேறு பெற்றவர். இறைவன் மீது மரியா கொண்டிருந்த ஆழ்ந்த நம்பிக்கையால் தான் அந்த நம்பிக்கை தான் அவரை பேருடையதாக்கியது. பெண்களுக்குள் நீர் பேறு பெற்றவர் எலிசபெத்தம்மாள் மரியாவை வாழ்த்திய போது மரியாவின் இறை நம்பிக்கையை தான் எலிசபெத் போற்றி வாழ்த்துகிறார். ஆண்டவர் சொன்னவை நிறைவேறியது என்று நம்பி நீ பேறு பெற்ற என்று மரியாவை எலிசபெத் பாராட்டி ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி வாழ்ந்த மரியா பேறு பெற்றவர் என மரியாவின் அந்த வாழ்க்கை பாடத்தை எலிசபெத்தம்மாள் கற்றுக்கிறார். அடுத்ததாக இம்மானுவேலை பெற்றெடுத்ததால் மரியா பேறு பெற்றவர். மரியா தூய ஆவியின் வல்லமையால் கருத்தரித்து உலக மீட்பரை பெற்றெடுத்தார். இருக்கிறவர் நானே என்ற கடவுளின் அந்த திருமகனை தன்னுடைய உதவத்தினை சுமந்து உலகிலே கொடுத்தார். ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்ற அந்த தூதருடைய வாழ்த்துப்படி ஆண்டவரோடு வாழ்ந்த மரியா இம்மானுவேல் நம்மோடு இருப்பவரான ஆண்டவரை மீட்பரை உலகின் பாவங்களை போக்குவராக பெற்றெடுத்தார். ஆண்டவரோடு வாழ்ந்த மரியா நம்மோடு என்றும் வாழும் உலக முடிவரை என்னால் உங்களோடு இருக்கிறேன் என்று வாக்களித்த இம்மானுவேலாக தம் வயிற்றில் சுமந்து உலகுக்கு அளித்தார். எனவே ஆண்டவரோடு வாழ்ந்த இம்மானுவேலை பெற்றெடுத்த மரியா பேர் பெற்றவர்தான். ஆண்டவரோடு வாழ்பவர்கள் தாங்கள் அனுபவித்து வாழ்கிற ஆண்டவரை அடுத்தவர்களுக்கு கொடுக்க முடியும். நம்முடைய அன்றாட வாழ்விலை ஆண்டவரை தனிப்பட்ட முறையில் அனுபவித்து வாழ்ந்தால்தான் அந்த இறை அனுபவத்தை அடுத்தவர்களுக்கு அளித்து இன்பம் காண முடியும். அன்னை மரியா ஆண்டவரோடு வாழ்ந்தது மட்டுமல்ல, நம்மோடு இருப்பவராக வந்த இம்மானுவேலை பெற்றுக் கொடுத்ததால் மிக பேர் பெற்றவராகிறார். அடுத்ததாக இயேசுவை வளர்த்து உலகுக்கு மீட்பராக அளித்ததால் மரியாள் பேறு பெற்றவர். கடவுளின் மகனை மரியா பெற்றெடுத்தது மட்டுமல்ல, இயேசுவை வளர்த்து ஆளாக்கி உலகுக்கு மீட்பதாக அளித்ததால் பேறு பெற்றவர். குழந்தையை பெற்று பாலூட்டி சோறூட்டி வளர்ப்பது என்பது தாய்மை அனுபவம். அன்னை மரியும் திரு குடும்பத்திலே இயேசுவை வளர்க்கும் அந்த பேறு பெற்றோர். அந்த சமயத்திலே எத்தனை துன்பங்கள், இடையூறுகள், குழந்தை இயேசுவை காப்பாற்ற இவரோடு அந்த இரவோடு இரவாக எகிப்துக்கு ஓடியது, மீண்டும் நாசரித்து வந்து குடியம் வந்தது, காணாமல் போன அந்த பாலன் இயேசுவை தேடி அலைந்தது. எல்லா தாய்மார்களுக்கும் பிள்ளைகள் வாழ வேண்டும் என்று வளர்ப்பார்கள். ஆனால் மரியா மட்டும் தன்னுடைய பிள்ளை உலக மீட்புக்காக மரணம் அடைய வேண்டும் என்று வளர்த்தார். இது எவ்வளவு கொடுமை பாருங்கள். இறுதியிலே மகனை சிலுவையிலே உலக மீட்புக்காக அர்ப்பணித்து இவ்வளவும் ஒரு தாயின் நிலையிலிருந்து மரியா இறை திட்டத்திற்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தார். அதனால்தான் இயேசுடைய அந்த போதனையை கேட்டு ஆச்சரியப்பட்டு மலைத்த பெண் அந்த அருமை மகனை பெற்றெடுத்த தாய் எவ்வளவு பேறு பெற்றவர், மேன்மை வாய்ந்தவர் என்று பாராட்டுகிறார். உம்மை கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்த உம் தாய் பேர் பெற்றவர். லூக்கா செய்தி 1:27 நான் வாசிக்கிறோம். அடுத்ததாக இறைவார்த்தையை கேட்டு கடைபிடித்ததால் பேறு பெற்றவர். அன்னை மரியா இறைவார்த்தையை நம்பிக்கையுடன் கேட்டு ஏற்றுக்கொள்கிறார். தம்மை கடவுளுக்கு கையளித்து இறை சிந்தனையிலே வாழ்ந்த மரியா இறை வார்த்தையை நம்பிக்கையுடன் கேட்டார். உள்ளத்தில் இருத்தி மனதில் பதித்து தியானித்தார். இறை வார்த்தை என்னும் விதை நல்ல என்னும் இறை நம்பிக்கையால் வாழ் உள்ளத்தில் விழுவதால் அது மரமாகி நிறை பலனை தருகிறது. மரியாவும் இறை வார்த்தையை ஏற்று தியானத்துடன் மட்டுமல்ல, அதை தன்னுடைய வாழ்விலை வாழ்ந்து காட்டினார். அப்படி இறை வார்த்தையின் வழி வாழ்பவர்தான் பேர் பெற்றுள்ளாக இருக்க முடியும் என்ற உண்மையை சொல்லி தம் தாயின் முன்மாதிரியான வாழ்வு இதற்கு சாட்சி என இயேசுவை கூறுகிறார். இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்பவர் இன்னும் அதிக பேர் பெற்றோர் என்று இயேசு சொல்லி, மரியா இயேசுவின் உடல் ரீதியான தாய் என்பதால் மட்டுமல்ல பேர் பெற்றவர், மாறாக இறை திருவுளத்தின்படி வாழ்ந்ததாலும் தான் பேறு பெற்றவர் என்பதை உறுதிப்படுத்தி இறை வார்த்தையின்படி வாழ்வோர் எல்லாருமே பேறு பெற்றவர்கள் என்கிறார். எனவே அன்னை மரியா இயேசுவின் உடல் ரீதியான தாய் என்பதால் பேர் பெற்றவர். இது இறை திருவுளத்தின்படி வாழ்ந்ததால் மிகப்பெரிய பேர் பெற்றவர். இவ்வாறு இருமுறை பேர் பெற்ற மரியாதான் இறை விசுவாசத்துடன் தயக்கமின்றி ஐயமின்றி இயேசுவை ஏற்றுக்கொண்டதால் அடுத்ததாக அவர் பேர் பெற்றவராகிறார். வானதூதர் தெரிவித்தபடி தன்னுடைய வயிற்றில் உருவாகும் குழந்தையை தூயது கடவுளின் மகன் என்பதை மரியா இறை விசுவாசத்தோடு எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் மக்களோ இயேசுவின் அதிகார போதனைகளை கேட்கும் ஆச்சரியமான அற்புதங்களை பார்த்தும்
இவர் தச்சன் சூசையின் மகன்தானே, இவர் தாய் மரியாதானே, யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் இவருடைய சகோதரர் அல்லவா, இவர் சகோதரிகள் நம்முடைய இருக்கிறார் அல்லவா என்று சொல்லி இயேசுவை ஏற்றுக்கொள்ள அவர் தயங்கினார்கள். அவருடைய நம்பிக்கையின்மையை கண்டு அவர் வியப்புற்றார். மக்கள் இயேசுவை இறைமகன் என்று ஐயமின்றி தயக்கமின்றி ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவை ஒரு அருள் பொழிவு பெற்ற இறைவாக்கினர் தான் அவர் பார்த்தார்களே தவிர அவரை இறைமகனாக ஏற்றுக்கொள்ளவில்லை. என்னை தயக்கமின்றி ஏற்றுக்கொள்வோர் பேர் பெற்றோர் என்ற அந்த இயேசுவின் வார்த்தைக்கேற்ப மரியாவும் அறிவிக்கப்பட்ட அந்த இறை வெளிப்பாட்டின்படி இயேசுவை கடவுளாக ஏற்றுக்கொண்டு பேர் பெற்ற ஒரு பாக்கியவதியாக மாறுகிறார். அடுத்ததாக இயேசுவின் போதனைகளை கேட்டு அற்புதங்களை கண்டு விசுவசித்த அவர் பேறு பெற்றவர். இறையாட்சி பற்றி அந்த போதனையை இயேசு வழங்கிய போது அந்த இறையரசு உங்களுடைய உள்ளது, மிக அருகில் உங்களுக்குள்ளே உள்ளது என உறுதிப்படுத்த பல அற்புதங்களையும் அருளடையாளங்களையும் இயேசு செய்தபோது அங்கு இந்த சீடர்களை பார்த்து நீங்கள் பேறு பெற்றவர்கள், ஏனெனில் நீங்கள் காண்பவற்றை காணும் வாய்ப்பு பெற்றோர் பேறு பெற்றோர் என்று சொல்கிறார். ஏனென்றால் பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள், ஆனால் அவர்களால் காண முடியவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்களால் கேட்க முடியவில்லை. நீங்கள் காண்கிறீர்கள், கேட்கிறீர்கள், ஆனால் பேறு பெற்றவர்கள் என சீடரிடம் இயேசு சொல்கிறார். மரியாதான் இயேசுவின் முதல் சீடர். இயேசுவின் வார்த்தைகளை அவருடைய குழந்தை பருவம் முதல் சிலுவை அடியிலே மனதார கேட்டவர். இயேசுவின் அற்புதங்களை உடனிருந்து காணக்கூடிய பெரும் வாக்கியத்தை பெற்றவர். உதாரணமாக காணாவூர் திருமணத்திலே இயேசு நடத்திய அந்த முதல் அருளாடலும் கூட அன்னை மரியாளுடைய பரிந்துரையால் நடந்தது. அந்த முதல் அற்புதத்தை செய்ய தூண்டிய தனி பெருமை அவருடைய ஒவ்வொரு நிகழ்வையும் அணுவணுவாக பார்த்து கேட்ட அன்றாட நிகழ்வுகளிலே ஆண்டவருடைய அருளை கண்டு வந்து அனுபவித்து இறைவனுக்கு நன்றி செலுத்தும் ஒவ்வொருவருமே பேர் பெற்றவர் தான். என் அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாளுடைய வாழ்வை நாம் பார்க்கிற பொழுது தன்னுடைய வாழ்வின் ஒவ்வொரு நொடியிலும் பேறு பெற்ற ஆசீர்வாதத்துக்குரிய ஒரு வாழ்வு வாழ்ந்தார். அவருடைய வாழ்வை பார்த்து ஆண்டவர் அவருக்கு கொடுத்த அந்த பெரிய கொடை தான் அந்த பேறு பெற்ற ஒரு வாழ்வு. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்விலும் கூட நாம் கடவுளுக்கு பிரியமான வகையிலே ஆண்டவருக்கு ஊந்த வகையிலே நாம் வாழ்ந்தோம் என்றால் அன்னை மரியாவை எவ்வாறு பேறு பெற்றவராக இறைவன் மாற்றினாரோ அதே போல நம்முடைய வாழ்விலே நம் ஒவ்வொருவருக்கும் அந்த பேறு பெற்ற ஆசீர்வாதத்துக்குரிய ஒரு வாழ்வை நமக்கு கொடுப்பார். எனவே நாம் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை சொல்லே இறை வார்த்தையை நாம் கேட்பவர்களாக மட்டுமல்லாமல் அந்த இறை வார்த்தையின்படி நாம் வாழ்கிற பொழுது பேறு பெற்ற ஒரு வாழ்வு நாம் வாழ்கிறோம். ஏழைகள் நிலைப்பாடு எடுக்கிற பொழுது கடவுள் இரக்கம் நிறைந்தவர், அன்புள்ளவர், ஏழைகளை அன்பு செய்கிறார். ஏழைகளின் கடவுள். நாம் ஒவ்வொருவருமே இந்த சமுதாயத்திலே யாரும் இல்லாத, ஒடுக்கப்பட்ட, ஓரங்கட்டப்பட்ட, யாருமே இல்லாத அந்த மக்கள் நிலைப்பாடு எடுத்து அவரை சார்ந்து நாம் வாழ்கிற பொழுது நாமும் அன்னை மரியாவை போல அந்த பேர் பெற்ற ஒரு வாழ்வு நாம் வாழ்கிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாவுடைய இந்த 5ஆம் நாள் நவநாள் திருப்பலியை நாம் பங்கேற்கிற பொழுது அன்பார்ந்தவர்களே, நாம் எங்கே எப்படி இருந்தாலும் சரி நம்முடைய வாழ்வு மற்றவருக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்வாக இருக்க நாம் ஜெபிப்போம். நம்முடைய வாழ்வு மூலமாக இறைவன் நமக்கு அந்த ஒரு மிகப்பெரிய கொடையாகிய அந்த பெயர் பெற்ற ஆசீர்வாதத்துக்குரிய வாழ்வை தர தொடர்ந்து அன்னை மரியாளுடைய பரிந்துரை வழியாக இந்த திருப்பலி நாம் பக்தியோடு ஜெபிப்போம். ஆமீன். தேவனுக்கு என்னை தருகிறேன், தரணியாளும் நாதனுக்கு இதயம் தருகிறேன். தன்னை தந்த தேவனுக்கு என்னை தருகிறேன், தரணியாளும் நாதனுக்கு இதயம் தருகிறேன். பலியாகவே, ஜீவ பலியாகவே, பலியாகவே, ஜீவ பலியாகவே, உள்ளதெல்லாம் அவரை
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களிதமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மரியா தன் கன்னிமையால் உமக்கு ஒப்பளித்து உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவரை தாழ்ச்சியினால் கருத்தரித்தான். புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் உமக்கள் நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகள் உமக்கு உதவாயிருப்பனவாக என்றென்று வாழ்ந்த ஆட்சி செய்கின்ற வழியாகுமே மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் இவ்விடத்தில் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் நவ நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்தேத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். தூயாவில் ஏற்றதால் அந்த அன்னையுடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான வழியாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகு கழித்தார். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றன. வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றிலும் சிராபின்கள் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவளோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்வார். நாங்கள் உம்மை தாழ்மை நெஞ்சுண்டாக அக்களித்து பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவரே, வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவரே. ஆண்டவர் விண்ணும் மண்ணும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், எனது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று
உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை முக்குப்பு கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று ஊழியம் புதிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைகூர்ந்தள்ளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உடைய திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயிலுள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிருளும். எங்கள் அனைவரும் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்கு உந்தவராய் இருந்த ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் இல்லாமல் இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடருளுமே மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே.
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், ஏன் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துதலுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் தருகிற அமைதியை ஒருவர் மற்றோடு மகிழ்ச்சியோடு அறிவித்து மகிழ்வும். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருதுக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம் ஒருவரையும் காத்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென். அன்பென்னும் வீணையிலே நல்லானந்த குரலினிலே, ஆலய மேடையிலே உன்னருளினை பாடிடுவே. அன்பெனும் வீணையிலே நல்லானந்த குரலினிலே, ஆலய மேடையிலே உன்னருளினை பாடிடுவே. அகமெனும் கோவிலிலே என் தெய்வமாய் நீ இருப்பாய். அகமெனும் கோவிலிலே என் தெய்வமாய் நீ இருப்பாய். அன்பெனும் விளக்கேற்றி உன்னடியினை வணங்கிடுவே. அன்பென்னும் வீணையிலே நல்லானந்த குரலினிலே, ஆலய மேடையிலே உன்னருளினை பாடிடுவே. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே என்னை நிறைவித்தருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வடிந்த திருநீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் திருப்பாடுகளே என்னை திடப்படுத்துங்கள். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும். உமது திருக்காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும். உம்மை விட்டு ஒருபோதும் என்னை பிரிய விடாதேயும். தீய எதிரிடமிருந்து என்னை காத்தருளும்.
என் மரண நேரத்தில் நீர் என்னை அழைத்து உம்முடைய புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு வரமருளும். ஆமென். மரியா இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தன்னுடைய உள்ளத்தில் இருத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தார். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் இறைவா, உம்முடைய திருவந்தில் பங்கு கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். புனித கன்னி மரியாவை இடைவிடாது பின்பற்றி உமது திரு அவையின் ஊழியத்தில் இன்று நாங்கள் கருத்தாயிருந்து உம் பணியினால் மகிழ்ச்சி கண்டுமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நமக்கு ஆசீர் வழங்குவாராக. ஆமென். சென்று வாழுங்கள், வாழ்க்கை வழி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. தாவீதின் குலமலரே, ஒளி தாங்கிடும் மகள் விளக்கே, என்னை காத்திடும் மாரணங்கே, அருள் சுழந்திடும் தேன் சுனையே. தாவீதின் குலமலரே, இறைவனை முதலில் உன்னை தெரிந்தார், கரை சிறிதில்லா காத்திருந்தார். இறைவனை முதலில் உன்னை தெரிந்தார், கரை சிறிதில்லா காத்திருந்தார். மறையவர் புகழும் மாமணியே, கரை சேர்ப்பதுவே உன் பணியே. நம் திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் நம் பங்கு தந்தையின் உடல் உள்ள ஆன்ம நலங்களுக்காகவும் நம் பங்கின் வளர்ச்சிக்காகவும் மற்றும் இந்த கொரோனா தொற்று நோயால் பாதிக்கப்பட்டிருக்கும் நம் அனைத்து மக்களுக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. அர்ச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தள்ளும். எங்கள் சர்வேசுரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். கிறிஸ்து ராஜா வாழ்க. உம்முடைய ராஜ்யம் வருக. மரியே வாழ்க.